ஊழியக்காரர்களை தேவன் எதற்கு அபிஷேகம் பண்ணி ஹல்லேலூயா ஊழியத்திற்கு நியமித்து இருக்கிறார்? விசுவாசிகள் சந்தோஷமா இருக்கிறது இந்த ஊழியக்காரங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கணும்ங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. ஊழியக்காரனுடைய கண்களை தேவன் சுகப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஊழியக்காரனுடைய கண்களை தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஏனென்றால் தேவ பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருக்கிறத பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்க ராஜரீகத்தோட இருக்கிறத பார்க்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க ராஜரீகத்தோட இருக்கிறத பார்க்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஹல்லேலூயா. ஊழியக்காரனுடைய கண்கள் எதிர்பார்க்கிறது. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்க முகத்தை உங்க ஸ்தோத்திரம் சொந்தக்காரங்களுக்கு காட்டுறதுல நீங்க தீவிரமா ஆகாதீங்க. ஸ்தோத்திரம். நல்லது. உங்க சந்தோஷ முகத்தை, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற முகத்தை ஸ்தோத்திரம் விருந்தினர்களுக்கு மற்றும் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு காட்ட, உங்களுடைய நண்பர்களுக்கு காட்ட நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ஸ்தோத்திரம். அது நல்லது. அதை விட ஸ்தோத்திரம் ஊழியக்காரருக்கு உங்களுடைய சந்தோஷ முகத்தை காட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஆண்டவர் தொடர்ந்தேர்ச்சியான சந்தோஷ நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். உங்களுடைய முகமும் எப்பொழுதும் சந்தோஷமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இருக்கும். அதை ஊழியக்காரங்க பார்க்கும் பொழுது கர்த்தரை துதிப்பார்கள். ஊழியக்காரர்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த சந்தோஷ நிகழ்ச்சியை தேவன் ஹல்லேலூயா நியமித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது ஊழியக்காரங்கிட்ட வந்து காட்டுங்க உங்க முகத்தை. ஹல்லேலூயா. ஆமா. நீங்க உங்களுக்கு உங்க வீட்டில் ஒரு சந்தோஷ நிகழ்ச்சினா ஊழியக்காரங்கிட்ட வந்து நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. பாஸ்டர், கர்த்தர் எங்களை இப்படி சந்தோஷமா வைத்திருக்கிறார், எங்களை பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஊழியக்காரரிடத்துல வந்து உங்களுடைய முகத்தை காட்டுங்க. அது நித்தியமான ஒரு சந்தோஷமாக தேவன் உங்களுக்கு அருளுவார். சோதரன். அல்லேலூயா. நீங்க சந்தோஷ முகத்தை காட்ட வேண்டிய மிக முக்கியமான இடம் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை இந்த பிலிப்பியருக்கு பவுல் சொல்லும் பொழுது முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பிலிப்பிய சபையை குறித்த 5 விதமான நல்ல குணத்தை அல்லது நல்ல புகழ்ச்சியை அவர் சொல்லுகிறார். முதலாவது அவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவர்கள். தேவ சபையார் ஊழியக்காரர்களுக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷ முகத்தை பார்க்க விரும்புகிறார்கள். இரண்டாவது, சந்தோஷ முகத்தை பார்க்க ஜெபிக்கிறார்கள். மூன்றாவது, அந்த சந்தோஷ முகத்தை தொடர்ந்தேர்ச்சியாக தேவ பிள்ளைகள் காத்து கொள்வதற்கு இந்த ஊழியக்காரர்கள் உதவியாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதுதான் உண்மை. யார், எந்த சபையார் ஊழியக்காரருக்கு பிரியமாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்பவும் சந்தோஷமா இருப்பார்கள். முதல் காரியம் விசுவாசிகளுடைய தகுதி. ஆலயத்துக்கு நம்ம வர்றோமே, நம்ம எதுக்கு சும்மா ஏதோ தேவனை மகிமைப்படுத்திட்டு ஏதோ ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் பெற்றுக்கொள்ளுகிறதற்காக அல்ல. வேதத்தில் இன்னொரு வசனத்தை நான் வாசித்தேன். ஸ்தோத்திரம். இம்மைக்காக மாத்திரம் தேவனை பின்பற்றுவர்களாய் நாம் இருந்தால் எல்லா மனிதர்களை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போமா? இம்மைக்காக மாத்திரம் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம் என்றால், இன்னைக்கு வந்தது இந்த ஒரு சின்ன தேவைக்காக, ஏதோ 2-3 தேவைகளுக்காக ஆண்டவரை தேடி இந்த இடத்துல வந்திருப்போம் என்றால் மற்ற எல்லா மனுஷரை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இம்மைக்காக தேவனை தேடுகிறவர்களாய் அல்ல, நாம் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த மறுமை, நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த நித்தியம், அதை மனதில் வைத்துக்கொண்டு ஊழியக்காரர்களுக்கு நாம் பிரியமா இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஊழியக்காரர்கள் நம்மை நினைக்கும் பொழுது இவர் பிரியமான ஒரு தேவ பிள்ளை, ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்வது நல்லது. அதே போல ஊழியக்காரனுக்கு பிரியமாய் வாழ்வது உங்களை எப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு
அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. அநேக விசுவாசிகள் பேசுறதுக்கு நல்லா பேசுவாங்க, ஆனா ஊழியக்காரனுக்கு பிரியமா இருப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமா நடந்துக்கிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை ஊழியக்காரங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்கள் அவர்களை பிரியமா ஏற்றுக்கொள்வது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்த பிரியம் ஊழியக்காரர்களுடைய மனதிலே இருக்க வேண்டும். அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் மேல் பிரியம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு விசுவாசியுடைய தரம். இரண்டாவது, இங்க பார்க்கும் பொழுது வாஞ்சை உள்ளவர்கள். விசுவாசிகளை பார்க்க ஊழியக்காரர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு வாஞ்சை இருக்கணும். எப்போ அவர்களை பார்ப்பேன், எப்போ ஸ்தோத்திரம் அவர்களை ஜனங்களை பார்க்க என்கிற வாஞ்சை. ஆராதனை நேரத்தில் ஸ்தோத்திரம் உங்களெல்லாம் பார்க்கிறது எங்களுக்கு வாஞ்சையா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆராதனை நேரத்தில் மட்டுமல்ல, உங்களை குறித்து நினைக்கும் பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு வாஞ்சை. இந்த வீட்டுக்கு எப்போ போகலாம், ஸ்தோத்திரம் இந்த வீட்டுக்கு எப்போ போகலாம் அப்படிங்கிற வாஞ்சை ஸ்தோத்திரம் உங்கள் ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டும். வந்தா அவங்க என்ன செய்யணும்னா, பவுல் செய்தது போல அவங்க செய்யணும். அப்பந்தான் அவங்க தேவ ஆவியானவரால் உங்க வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று அர்த்தம். பவுல் சொல்லுகிறார், அப்படி வாஞ்சை உள்ள மக்களுக்கு தான் உபதேசத்தை கொடுக்கிறார். உங்க வீட்டுக்கு அவங்க வரும் பொழுது உபதேசம் கொடுக்கிறதுக்கு வாஞ்சையோடு அவங்க வருகிறார்களா? உபதேசம் கொடுக்கிறதுக்கு வாஞ்சையோடு ஊழியக்காரங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கு விரும்ப வேண்டும். அதுதான் வாஞ்சை, அதுதான் வாஞ்சை. ஊழியக்காரர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை. சபைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய மனதிலே ஒரு வாஞ்சை, கர்த்தாவே இவங்களை ஆசீர்வதிக்கணும்பா, இவங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, இவங்களை உயர்த்தணும் ஆண்டவரே அப்படிங்கிற வாஞ்சை ஊழியக்காரருக்குள்ளே வரத்தக்கதாய் விசுவாசிகள் நடந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் மேல் வைத்த வாஞ்சை நிமித்தம் வருது. அல்லேலூயா. அப்படின்னா ஸ்தோத்திரம், நூறத்தனையாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிறது தான் இதுக்கு அடையாளமா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட சொல்றார், யாரை நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட கேட்கும்போது, உங்களுடைய முகம் எங்களுக்கு முன்பாக வரத்தக்கதாய் நீங்கள் பிரியமா இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அப்படிதான் விசுவாசிகளோடு பழகினார், விசுவாசிகளை அப்படிதான் ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை தான் பவுல் அப்போஸ்தலனுக்கு தேவன் கொடுத்திருந்தார். சபை என்கிறது சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டி விட்டு போவது அல்ல. ஸ்தோத்திரம். இது ஒரு குடும்பம். ஸ்தோத்திரம். இது தேவன் கொடுத்திருக்கிற பரலோக குடும்பம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை காணும்படியாக ஊழியக்காரர்களுக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம் பிரியமா இருக்க வேண்டும். அடுத்ததாக நீங்க பார்க்கும் பொழுது, எங்களுக்கு சந்தோஷம் யார்? ஊழியக்காரர்களை சந்தோஷப்படுத்துவது எங்களுடைய சொந்தக்காரர்கள் எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடாது. ஸ்தோத்திரம். உலகத்தான் எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடாது. எங்களை ஊழியக்காரர்களை சந்தோஷப்படுத்துவது தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளாக இருக்க வேண்டும். ஊழியக்காரரை எளிதாக சந்தோஷப்படுத்த முடியாது. ஊழியக்காரரை நீங்க சந்தோஷப்படுத்தணும்னா அதுக்கேற்ற பக்தி உங்களுக்கு வேணும். அதுக்கேற்ற பக்தி வேணும்னா ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நினைவுகள் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருந்ததுன்னா, ஸ்தோத்திரம் அந்த நினைவுகள் இருந்ததுன்னா உங்களை அந்த அளவுக்கு தரமுள்ளவர்களாக தேவன் மாற்றுவார். அதனால எப்படியாவது அந்த கிருபை உங்களுக்குள்ள வரணும். ஸ்தோத்திரம். அதுதான் எனக்கு ஆசை. ஸ்தோத்திரம். ஊழியக்காரனை எளிதாய் சந்தோஷப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம். எந்த பணத்தை வச்சும் ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம். வேற நீங்க எதை செய்தாலும் ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்த முடியாது. மாறாக ஸ்தோத்திரம் உங்களுக்கு அதுக்குரிய பக்தி தேவன் கொடுப்பார். எங்க குடும்பம் ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு விரும்புங்க, அதுக்குரிய பக்தியை உங்க வீட்டுக்கு தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் நீங்க விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும், அதை சொல்லி ஜெபிக்க வேண்டும். உங்க பிள்ளைங்க தலையில கை வைத்து அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்துகிற ஸ்தோத்திரம் பிள்ளையாக வளர உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால் தேவன் ஹல்லேலூயா உங்க பிள்ளைகளை ஒரு பக்தி உள்ள சந்ததியாக உருவாக்குவார். அடுத்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் கிரீடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரனுடைய கிரீடமாக நம்ம மாறணும். ஸ்தோத்திரம். ஊழியக்காரனுடைய கிரீடம். ஸ்தேவானை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கிரீடத்தை வைக்கிறார். ஸ்தோத்திரம். அவனை ஸ்தேவானை கனப்படுத்துகிறார். கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த பூமியிலே பாடுகளை அனுபவித்து பாடுகள் நடுவிலும் கர்த்தருக்கு உண்மையா இருந்து
கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறவன் தான் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த கிரீடம் எங்கிருந்து கிடைக்கிற கிரீடம்? அது பரலோகத்தில் இருந்து வரக்கூடிய கிரீடம். அப்படி என்றால் ஒரு பரிசுத்தவானுக்கு நீங்க கிரீடமாக வேண்டும் என்றால் பரலோக சாயல் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பரலோக சாயல் நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் நம்ம ஊழியக்காரருக்கு கிரீடமாக மாற முடியும். ஸ்தோத்திரம். நமக்குள்ள பரலோக சாயல், பரலோகத்துக்குரியவர்கள் நாம். ஸ்தோத்திரம். பரலோக சாயல் கிரீடம் எதுவும் கல்லினாலெல்லாம் செய்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். மரத்தினால் செய்கிற கிரீடம் அல்ல, தங்கத்தினால் செய்யப்படுகிற கிரீடம். அப்படின்னா தங்கம் போல சுத்த இருதயம், சுத்த வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, இந்த மாதிரி வாழ்க்கையினால் தேவன் உங்களை உருவாக்கி பரிசுத்தப்படுத்தி புடமிட்டு நம்மை கழுவி நம்மை நீதிமானாக்கி ஸ்தோத்திரம் நம்மை ஹல்லேலூயா ஒரு ஊழியக்காரனுக்கு கிரீடமாக நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியான செய்தி, உங்களுக்கு தேவன் அநேக கிரீடங்களை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு நல்ல கிரீடங்களை வைத்திருக்கிறார். விசுவாசிகள் தான் உங்களுக்கு கிரீடங்கள். ஸ்தோத்திரம். நீங்க யாருக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்களோ அவங்க தான் உங்களுக்கு கிரீடமாக தேவன் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவங்க ஒருவேளை நன்றி இல்லாம இருக்கலாம், ஆனா ஸ்தோத்திரம் அவங்கள தான் தேவன் உங்களுக்கு கிரீடமாக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் அவர்கள் தான் உங்களுக்கு கிரீடமாக மாறுவார்கள் என்கிறதை மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்கு விசுவாசிகள் கிரீடமாக இருக்கிறார்கள். அடுத்து நீங்க 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது உத்தம கூட்டாளி. ஸ்தோத்திரம். விசுவாசிகள் யார்? உத்தம கூட்டாளி, உத்தம இருதயம். உத்தம இருதயத்தோடு ஊழியத்திலே ஒரு கூட்டாளியாக, ஒரு பங்காளியாக ஸ்தோத்திரம் இணைந்து செயல்படுகிறவர்கள் தான் விசுவாசிகள். 5 விதமான விசுவாசிகளை குறித்து நம்ம பார்த்தோம். இவர்களுக்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனையிலே சிறந்த ஒரு ஆலோசனை இங்கே 6வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம். அநேகர் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். என்ன விண்ணப்பம்னா கவலையினால் வருகிற விண்ணப்பம், தேவையின் மிகுதியினால் வரக்கூடிய விண்ணப்பம், ஏமாற்றப்பட்டதினால் வரக்கூடிய விண்ணப்பம், கண்ணீரினால் வரக்கூடிய விண்ணப்பம். நல்லா கவனிங்க. பொதுவா விண்ணப்பம் ஆண்டவரே எனக்கு இதை செய்யும்னு எப்போ கூப்பிடுவோம்னா நெருக்கப்படுகிற நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் ஏறெடுப்போம். இஸ்ரவேல் ஜனங்களும் அதை தான் செய்தார்கள். அவர்கள் ஆலோட்டிகளினால் ஒடுக்கப்படும் பொழுது, ஆலோட்டிகளினால் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு அவர்கள் பெருமூச்சு இட்டு விண்ணப்பம் தேவனுக்கு நேராக ஏறிட்டார்கள். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் கேட்க விரும்புகிற விண்ணப்ப சத்தம் எப்படி இருக்க வேண்டுமா? ஸ்தோத்திரம். இங்கே பார்க்க முடியும், ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பம். எப்படிப்பட்ட விண்ணப்பம்? ஸ்தோத்திரத்தோடு, அதாவது நன்றி உள்ளத்தோடு கூடிய விண்ணப்பத்தை நாம் தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நீங்க ஊழியக்காரரை பிரியப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையானால் ஊழியக்காரர்களுடைய இருதயத்தில் இருந்து வரக்கூடிய விசேஷ ஆலோசனை, ஏமா நீங்க வந்த பாட நினைச்சு ஆண்டுட்டு விண்ணப்பம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறாரோ அதையெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு நல்ல மனசோடு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எப்படி தேவ சமூகத்தில் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டுமா? நல்ல மனதோடு ஸ்தோத்திரத்தோடு, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்தார், ஆண்டவரே எனக்கு இதை நீ செய்தீரே நன்றி, இதுக்கு அடுத்ததை செய்யறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அதுதான் விண்ணப்பம். அதுதான் தேவன் விரும்புகிற புதிய ஏற்பாட்டு விண்ணப்பம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலத்தை நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே எனக்கு இதை செய்தீரே, இதுக்கு அடுத்த காரியத்தையும் செய்ய உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்கிறது தான். ஆண்டவரே எனக்கு சரீரத்தில் சுகத்தை கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி. என் சரீரத்தில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன பாகத்தில் இருக்கிற ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ராஜா அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் நல்லதுதான். அதை விட ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் விரும்பி ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களும் அதை தான் எதிர்பார்க்கிறார்கள். அம்மா கடந்த நாட்களில் இதெல்லாம் ஆண்டவர் செய்தாரே,
இனிமே அந்த காரியத்தை ஆண்டவர் தொடர்ந்து செய்வார். இப்ப இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாருங்கிறது தான் ஊழியக்காரங்க உங்களிடத்திலே சொல்வது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நன்மைகளை மறந்து விடக்கூடாது. தேவன் செய்த நன்றி நல்ல காரியங்களை மறந்து விடக்கூடாது. உங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் நல்ல மதிப்பெண் கொடுத்தார் அல்லவா, அந்த மதிப்பெண்ணை கொடுத்த அதே தெய்வம் தான் அடுத்த வகுப்புல ஜெயத்தையும் பெற்று உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு தேவன் உதவி செய்வார். ஸ்தோத்திரம். நீங்க இதை சொல்லி அதை ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரே, பிள்ளைக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்தீங்களே, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே என்று நீங்க கேட்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்பீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு பணம் கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே, நான் ஏற்கனவே கடன் பட்டு இருக்கிறேன், அந்த கடனை அடைக்க எனக்கு பலன் தாங்க, அப்படி ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை செய்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நன்றி இல்லாதவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவர் அல்ல. இன்னொரு தடவை சொல்லுகிறேன், நன்றி இல்லாதவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். நன்றி உள்ளவர்களுக்கு நன்மை அளிக்கிறவர் நம்முடைய தெய்வம். ஸ்தோத்திரம். நன்றியா இருக்கிறீங்களா, உங்களுக்கு நன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க எவ்வளவு நன்றியா இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு 100 மடங்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் 100 மடங்கு உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களுக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றியா இருப்பீங்கன்னா 1000 மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நன்றி உள்ளவர்களுக்கு நன்மை செய்கிறவர் தான் நம்முடைய நல்ல தெய்வம். சோதரன். எத்தனை பேருக்கு உங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கலாம், நிறைய போராட்டங்கள் இருக்கலாம், நிறைய கவலைகள் இருக்கலாம், ஆனா அந்த கவலையில் எல்லாத்துலயும் முடிவில் எனக்கு ஜெயம்தான் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்குதா? ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லையா, நம்முடைய கவலைகள் நிறைய இருக்குது, உண்மைதான். ஆனா அந்த கவலைகளுக்கு முடிவு ஜெயமா முடிய போகுது. அதனால அது ஒரு கவலை கிடையாது. ஸ்தோத்திரம். உலகத்தான் அந்த கவலையை பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் கவலைப்படலைன்னா அந்த கவலை இன்னொரு கவலையும் சேர்த்து கவலை குட்டி போட்டுரும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அநேகருக்கு கவலை குட்டி போட்டு கொண்டே இருக்கிறது. நமக்கு வருகிற கவலை எல்லாம் தேவன் தம்முடைய கரத்தினால அந்த கவலையை ஜெயமா மாற்றி தருவேன்னு சொல்லிட்டதுனால அந்த கவலையை நம்ம சுமக்க அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒரு தாய் அப்படிதான் தன்னுடைய பையன் ஸ்தோத்திரம் பிறந்ததுல இருந்து அவன் நொண்டி, ஸ்தோத்திரம் பிறந்ததுல இருந்து அவனுக்கு 2 கால்களும் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட நொண்டி அவன் வளர்கிறான் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு 4 வயசு 5 வயசு ஆகுது. அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்கள்லாம் நடக்கிறாங்க, ஓடுறாங்க. இவனுக்கு ஒரே வருத்தம். வீட்டுக்கு அவங்க அம்மாட்ட கேட்குறான், என் காலு என்னால் நடக்க முடியலையே, எங்கள் கிளாஸில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நடக்கிறாங்களே, எனக்கு நடக்க முடியலையே, நான் எப்போம்மா நடப்பேன் அப்படின்னு. அவங்க அம்மா சொன்னாங்களா, ஒரு நாள் இயேசு வருவார், உன்னை அன்னைக்கு நடக்க வைப்பாருன்னு சொன்னாங்களாம். சோத்திரம். அப்படி நாட்கள் ஆச்சு. ஸ்கூல் பருவம் தாண்டுது. 10th முடித்தான், 12th முடித்தான், காலேஜ் முடிக்கிறான். அப்பப்போ கேட்பானா, என்னம்மா நீங்கள் சொன்னீங்களே இயேசு வருவார், என்னை காலை சுகப்படுத்துவார், என்னை நடக்க வைப்பார்னு சொன்னீங்களே அப்படின்னு பல மாதங்கள் கேட்டான், பல வருடங்கள் கேட்டான். ஒரு நாள் ஸ்தோத்திரம் அவங்க அம்மா வெளியே வேலை செய்கிறதுக்கு போயிருக்கும்போது இயேசு அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே வந்து இந்த தம்பியை பார்த்து எலும்பு நடன்னு சொன்னாராம். இவன் எலும்பு நடந்தானா, அன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சானா. இவன் துள்ளுனானா, குதித்தானா, நல்லா துள்ளி குதிக்கிறான், துள்ளி குதித்து கொண்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அம்மா சாயங்காலம் வீட்டுக்கு வராங்க. காட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. பார்க்குறாங்க, இவன் சந்தோஷத்தில் இந்த தம்பி சொன்னான் அம்மாவை பார்த்து, அம்மா இப்போ நான் நடக்கிறேன், நல்லா துள்ளுறேன், குதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, அப்படியா சந்தோஷம், நான் தான் சொன்னேன்ல இயேசு வருவார், உன்னை சுகப்படுத்துவார், உன்னை நடக்க வைப்பார். ஆமாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாய்னா அதுதான் தாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், விசுவாசத்தை சொல்லுங்கள். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதமும் அல்ல, எத்தனை வருஷம்னாலும் சொல்லிக்கொண்டே இருங்க. சொல்கிறதுல ஸ்தோத்திரம் வார்த்தை மாற்றாதீங்க. ஹல்லேலூயா. சொல்கிறதுல வார்த்தையை மாற்றாதீங்க. ஃபஸ்ட்டு டேயில் சொல்லுவீங்க, நல்ல வார்த்தை சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தை பெண்டாகி சில நேரத்தில் அந்த வார்த்தை உடஞ்சிருது. உங்கள் வார்த்தையை மாற்றாதீங்க. ஸ்தோத்திரம். சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள், அதை விசுவாச அறிக்கையாக சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தரை நம்புகிறதுனால சொல்கிறீங்க, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை நீங்கள் சொல்கிறதுல
நம்பிக்கையோடு இருங்க. உங்க வாயில ஆண்டவர் எதை போட்டாரோ, எந்த விசுவாச வார்த்தையை போட்டாரோ அந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லுங்க. ஒரு நாள் உங்க கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த அம்மா மட்டும் அந்த பையனுக்கு அந்த வார்த்தையில பிசகி இருக்கும் என்றால், வார்த்தையில மாறி இருக்கும்னா அந்த பையன் வாழ்க்கை முழுதும் நடந்திருக்கவே முடியாது. ஆனால் வார்த்தையை மாறாமல் அந்த தாய் எப்பவும் அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே, ஒரு நாள் இயேசு வருவார். என்னது? ஒரு நாள் இயேசு வருவார், அவர் உன் காலுக்கு சுகம் கொடுப்பார், அன்னைக்கு நீ எழுந்து நடப்ப. ஸ்தோத்திரம். அதே மாதிரி அந்த வார்த்தையை கேட்ட இந்த வாலிபன், ஸ்தோத்திரம், ஒருவேளை அந்த வாலிபனுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை சொன்ன தாய், ஸ்தோத்திரம், அந்த விசுவாச வார்த்தையை திரும்ப 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 சொல்ல 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 ஒரு நாள் அந்த இயேசுவே அந்த ரூமுக்குள்ளே வந்தார். அந்த இயேசுவே அந்த மகனை எழுப்பி நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்கிறதை ருசித்து பாருங்க. உங்களுடைய வார்த்தைகளில் ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது என்று சொல்றதை விட உங்களுடைய வார்த்தையில ஜீவனை கொடுக்கிறவர் இருக்கிறார் என்று சொல்றது தான் கரெக்ட். உங்களுடைய வார்த்தையில ஜீவன் இருக்குதுன்னு சொல்றது கூட ரெண்டாவது. ஆனால் உங்களுடைய வார்த்தையில ஜீவனை கொடுக்கிறவர் இருக்கிறார் என்கிறது மிக உண்மையானது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தை, ஸ்தோத்திரம், நம்ம காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வது? 7வது வசனத்தை வாசிங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வதற்காக தான் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட அவசியம் இல்லை. சோத்ராங்க, ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அதாவது தன்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஏன் 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 அநேகருடைய வாழ்க்கையில் பாவம் உட்பிரவேசித்து விடுகிறது? அவனுக்கு வருகிற சந்தேகம். ஸ்தோத்திரம். சந்தேகத்தினால் அவன் முயற்சி எடுக்கிறான், தவறான முயற்சி எடுக்கிறான். கர்த்தரனே ஆசீர்வதிக்க மாட்டார், அதனால நம்ம இந்த மாதிரி முயற்சி எடுத்தாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரோ என்று சொல்லி தவறான முயற்சி எடுத்து கடைசியில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு தங்களுடைய இருதயத்தை கரைப்படுத்தி விடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, கவலை நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தும். ஸ்தோத்திரம். கவலை நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தும். ஆனால் ஸ்தோத்திரம், கவலையற்ற ஒரு கிருபையுள்ள வாழ்க்கை நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம். கவலையற்ற கிருபை உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென், ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வாழ்க்கை? கவலையற்ற கிருபை நிறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த இருதயம் தேவனுக்கு முன்பாக விரிந்த இருதயமாக, பெரிய இருதயமாக, அழகான இருதயமாக, சிறந்த இருதயமாக தேவனுக்கு முன்பாக போக வேண்டிய இருதயம். ஹல்லேலூயா. உங்களுக்கு பரலோகத்தில் பெரிய வீடு வேணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். பரலோகத்தில் பெரிய வீடு வேணும் அப்படின்னா உங்கள் இருதயம் பெருசாக இருக்கணும். நிறைய பேருக்கு குறுகின மனம். ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு குறுகின மனம் இருக்கக்கூடாது, விரிந்த மனம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனம். ஸ்தோத்திரம். தேவனுக்காக பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற இருதயம். நம்முடைய இருதயத்தை நம்ம பெரிதாக்கி கொண்டே இருக்கணும். திட்டங்களினால் பெரிதாக்க வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவினால் நம்முடைய இருதயத்தை பெரிதாக்க வேண்டும். இப்படி நம்முடைய இருதயத்தை பெரிதாக்க பெரிதாக்க, ஸ்தோத்திரம், நம்ம பரலோகத்தில் நமக்கென்று தேவன் மிகப்பெரிய வாசஸ்தலத்தை நமக்காக ஆயத்தப்படுத்துவார். குறுகின மனம் உள்ளவர்கள் என்னைக்குமே குறுகின வாழ்க்கை தான், மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். குறுகின மனசு இருந்தால் உங்களுக்கு என்றைக்குமே குறுகின வாழ்க்கை தான். எனக்கு இது போதும், ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு சின்ன குடிசை வீடு போதும், ஸ்தோத்திரம், எனக்கு இது போதும் இது போதும், ஸ்தோத்திரம், அப்படி நினைக்காதீங்க. வீடு கட்டுறவங்க, ஸ்தோத்திரம், உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் சேர்த்து ரூம் கட்டுங்க. விருந்தாள்கள் வர்றதுக்குன்னே ஒரு நல்ல ஒரு 4-5 ரூம் கட்டி வைங்க. அல்லேலூயா. எப்படி? அல்லேலூயா. எப்படி எப்படி 4-5 ரூம் கட்டுங்க. ஸ்தோத்திரம். அவங்க வந்து சாப்பிடட்டும், சரிதானே? சாப்பிட்டு சந்தோஷமாக ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரட்டும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசிகளை தேவன் அப்படி ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென். பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு தான் தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். மற்றவங்க 100 பேர் உங்கள் மூலமாக சந்தோஷமாக இருக்கணும், 1000 பேர் உங்கள் மூலமாக சந்தோஷமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு கிராமமே உங்கள் மூலமாக சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி கிராமத்தையே வாழ வைக்கிறவர்களாக தேவன் விசுவாசிகளை மாற்றுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிறவங்க அப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய தேவன் அப்படி ஆசீர்வதிப்பார். எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்மை ஆளுகை செய்ய வேண்டியது ஒன்று, தேவ சமாதானம். அது உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும், உங்களுடைய வீட்டை ஆளுகை செய்யும், உங்கள் பிள்ளையை ஆளுகை செய்யும்.
அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். சில நேரத்தில் சின்ன பிள்ளைங்க நைட்டில் தூங்கும்போது அலறும், பயப்படும். ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பிள்ளைங்கள் தலையில் கை வச்சு தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக அப்படின்னு தலையில் கை வச்சு தேவ சமாதானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். சில பிள்ளைங்க படிக்காமல் இருக்கும், படிக்க முடியாமல் இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் தலையில் கை வச்சு சொல்லுங்க, தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். தேவ சமாதானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது வீண் டிஸ்டர்பன்ஸ் அதுகளுக்கு வராது. ஸ்தோத்திரம். பிசாசு அந்த பிள்ளைகளை தொட முடியாது. ஸ்தோத்திரம். தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கையை தேவன் அப்படிப்பட்ட கையாக மாற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாருக்கும் தலையில் கை வைத்து ஜெபிக்கிறதுக்கு தயங்காதீங்க. ஸ்தோத்திரம். விசேஷமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தலையில் கை வச்சு ஜெபிக்கிறதுக்கு தயங்காதீங்க. ஸ்தோத்திரம். அது உங்கள் கணவராக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் அப்பாவாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமாம், முழங்கால் போட சொல்லி தலையில் கை வச்சு தாழ்மையோடு கேட்டு தலையில் கை வச்சு அவங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை சமாதானத்தை ஆள செய்வார். ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை சமாதானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர் தேவன். ஸ்தோத்திரம். சஞ்சலங்கள், தவிப்புகள், பலவிதமான காரியங்கள் ஒரு பெரிய கொண்டல் காற்றை போல தேவ பிள்ளைகளை அடித்து மோதலாம். ஸ்தோத்திரம். ஆனால் இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை எந்த கொண்டல் காற்றும் எடுக்க முடியாது, எந்த பிசாசு எடுக்க முடியாது, எந்த மனிதனும் அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த தேவ சமாதானத்தை கொடுத்தது கர்த்தர். ஸ்தோத்திரம். அவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவர் எப்படி கொடுத்தார்? தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கி தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரோ அன்னைக்கே தேவ சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 35 வருஷம், 10 வருஷம், 40 வருஷத்தில் மாறிடுச்சுன்னு இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் நமக்கு வாக்கு பண்ணின ஸ்தோத்திரம் அந்த வாக்கு தத்தத்தை யாரும் இதுவரை சுதந்திரிக்கவில்லை. நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு அது ரெடியாக இருக்குது. அதை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவ சமாதானத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவனுடைய கிருபையை சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற சுகத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள முடியும். விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். விசுவாசிக்க பண்ணினவர். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரலோகத்தை விசுவாசிக்க பண்ணினவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளையே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. நீ எதுக்கு நீ கவலைப்பட தேவையே இல்லை. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எதுனாலும் தேவன்கிட்ட சொல்லிருங்க. ஹல்லேலூயா. மனுஷன்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட சொல்லிருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்திட்ட சொல்றதுக்கு முன்னாடி தேவனிடத்துல சொல்லிருங்க. அவர் கேட்கிறதற்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பொறுமையா இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகளை கேட்க அவர் பொறுமையாய் நம்முடைய விண்ணப்பங்களுக்காக காத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நல்ல